நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு கண்களை மூடி நாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே மெய் துதிக்கிறோம். அப்பா பரலோக பிதாவே மெய் துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். மகத்துவம் உள்ளவரே மெய் துதிக்கிறோம். அப்பா எங்களை காண்பவரே மெய் துதிக்கிறோம். எங்களை காக்கிற தெய்வமே மெய் துதிக்கிறோம். ஆண்டவரே கிருபை நிறைந்தவரே மெய் துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே மெய் துதிக்கிறோம். அப்பா எங்களோடு கூட இருப்பவரே மெய் துதிக்கிறோம். வழி நடத்துகிறவரே மெய் துதிக்கிறோம். யெகோவா ஈரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தெய்வமே மெய் துதிக்கிறோம். அப்பா துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வமே மெய் துதிக்கிறோம். துதிகளுக்கு பயப்படத்தக்கவரே மெய் துதிக்கிறோம். அப்பா துதிக்கும் கணத்திற்கும் பாத்திர இருப்பவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே மெய் துதிக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே மெய் துதிக்கிறோம். உடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக உடைய வல்லமை எங்களுக்குள்ள ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நல்ல தெய்வமே மெய் துதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மெய் துதிக்கிறோம். அப்பா ஆராதனை நாயகரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து எங்களை பலப்படுத்தி எங்களை வழிநடத்தி வந்த தெய்வமே மெய் துதிக்கிறோம். நல்லவரே மெய் துதிக்கிறோம். ஜெபத்தை கேட்பவரே மெய் துதிக்கிறோம். அப்பா நல்லவரே மெய் துதிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். ஆண்டவரே மகத்துவம் உள்ளவரே மெய் துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். நம்மளுடைய தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தாவே உமக்கு நன்றி. உங்களுக்கு எது தெரியுமோ ஆண்டவரே என் மத்தியில் இறங்கி வாங்க. இயேசுவே மெய் துதிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை உங்களுக்கு தெரிந்த அளவு நாம் அவருடைய நாமத்தை நாம் துதிக்க போகிறோம். பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். அப்பா உம்மை நம்புகிற ஒவ்வொரு மனிதனையும் பிரகாசமடைய செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். பாவியான எங்களை பரிசுத்தப்படுத்தினவரே மெய் துதிக்கிறோம். அப்பா அற்புதங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் பெரியதுப்பா. உம்முடைய தயவு பெரியது ஆண்டவரே. கிருபையுள்ள தெய்வமே மெய் துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். அப்பா நல்லவரே மெய் துதிக்கிறோம். வல்லவரே மெய் துதிக்கிறோம். ஆண்டவரே கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே மெய் துதிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிறவரே மெய் துதிக்கிறோம். அப்பா வாக்கு பண்ணின தெய்வமே மெய் துதிக்கிறோம். வாக்கு மாறாதவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவரே மெய் துதிக்கிறோம். ஆண்டவரே பரலோக தேவனே பராக்கிரம உள்ளவரே அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவுமில்ல. இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவுமில்ல. எல் ஷடா எல் ஷடா சர்வவல்ல தெய்வமே. எல் ஷடா எல் ஷடா சர்வவல்ல தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ. உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ. யெகோவா நிசியே வெற்றி தந்த தெய்வமே. யெகோவா நிசியே வெற்றி தந்த தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ. உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ. யெகோவா ரஃபா சுகம் தந்த தெய்வமே. யெகோவா ரஃபா சுகம் தந்த தெய்வமே. உம்மை
என்னை கண்ட தெய்வமே உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ பரலோக தேவனே பராக்கிரம உள்ளவரே அகிலத்தை ஆள்பவரே உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்ல தெய்வமே எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்ல தெய்வமே உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ பரலோக பிதாவே மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா துதிகன மகிமைக்கு பாத்திர நீர் ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஆராதனையில் எங்களை பங்கு கொள்ள வைத்த மேலான கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீர் ஆளுகை செய்வீராக வருகிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் பாதுகாப்பாக அழைத்து வாங்க உடைய வார்த்தையை கொண்டு பேசுங்கப்பா அந்த வார்த்தை எங்களுடைய இருதயங்களுக்குள்ள கிரியை செய்வதாக அந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆராதனையில் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படட்டும்பா உம்முடைய வரங்கள் கிரியை செய்வதாக ஆண்டவர் நீர் மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன் ஆனந்தம் ஆனந்தம் இந்த பாடலை நாம் கைகளை தட்டி நாம் பாடுவோம் தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன் ஆனந்தம் ஆனந்தமே நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே தேவாவும் நாமத்தை பாடி புகழுவே ஆனந்தம் ஆனந்தமே நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே ஏழைகளின் தேவனே எளியோரின் ராஜனே திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே ஏழைகளின் தேவனே எளியோரின் ராஜனே திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே தேவாவும் நாமத்தை பாடி புகழுவே ஆனந்தம் ஆனந்தமே நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி பாடி போற்ற துதிக்கு பாத்திரரே துதிகளின் மத்தியிலே வாசம் செய்திடும் மகிமைக்கு பாத்திரரே கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி பாடி போற்ற துதிக்கு பாத்திரரே துதிகளின் மத்தியிலே வாசம் செய்திடும் மகிமைக்கு பாத்திரரே ஏழைகளின் தேவனே எளியோரின் ராஜனே திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே ஏழைகளின் தேவனே எளியோரின் ராஜனே திக்கற்ற
பிள்ளைகளின் தேவனே, தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். ஆனந்தம் ஆனந்தமே, காற்றையும் கடலையும் அடக்கி அமர்த்திய அற்புத தேவன் நீரே. அக்கினி மதிலால் நடுவில் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே. காற்றையும் கடலையும் அடக்கி அமர்த்திய அற்புத தேவன் நீரே. அக்கினி மதிலால் நடுவில் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். ஆனந்தம் ஆனந்தமே, ஜாதிகள் முழங்கால்கள் முடங்கி பணிந்திடும் உன்னத தேவன் நீரே. நாவுகள் யாவுமே அறிக்கை செய்திடும் உத்தம தேவன் நீரே. ஜாதிகள் முழங்கால்கள் முடங்கி பணிந்திடும் உன்னத தேவன் நீரே. நாவுகள் யாவுமே அறிக்கை செய்திடும் உத்தம தேவன் நீரே. ஏழைகளின் தேவனே, ஆயிரம் ஆயிரம். ஆனந்தம் ஆனந்தமே, தேவாவும் நாமத்தை. ஆனந்தம் ஆனந்தமே, நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ. தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ. தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லு
ஜெயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நேரமிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே.
அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ. செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் இந்த கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. பலவித சோதனையா நாங்கள் புடமிடப்பட்டோமையா. பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனையா நாங்கள் புடமிடப்பட்டோமையா. பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. வருடங்களை உமது
கடந்தோம், இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எல்லாரும் எழுந்திருப்பாமே, எழுந்திருப்போம். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் ஆமென். சில நிமிடம் கர்த்தரை நம்ம உயர்த்த போகிறோம். அதற்கு பிறகு சில காரியங்கள் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. பாடுவோம் அப்படி. துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. மகிமையே எங்கள் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை. நல்ல பாடி துதிப்பாமேன். ஆமென். உமக்கே ஐயா, துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. எல்லாரும் பாடுவோம் அப்படியே. ஆராதனை ஆராதனை. உயர்த்துவோம் கர்த்தர் அப்படியே. ஆமென். துதிக்கும். நல்ல கைகளை தட்டி பாடுவோம். நல்ல கை தட்டி பாடு. ஆமென். நல்ல பாடு ஆண்டவர் சமூகத்தில். ஆமென். நல்ல உயர்த்துவோம் அப்படியே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே
துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கணத்துக்கு பாத்திர நீரல்லவோ. சொல்லுவோம் அப்படியே. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திர நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கு பாத்திரராகிய தேவன் அவர். எல்லாரும் சத்தம் ஆராதனை ஆராதனை. ஆமென். துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே. பாடி துதி பாடி. துணையாளரே. அவ்வளவுதான். மகிமையே மகிமையே எந்தன் மனம். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க அப்படி. ஆமென். ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை. கர்த்தரை ஆராதிப்பா அப்படியா. ஆமென். ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. உயர்த்துங்க ஆண்டவர்டம். ஆமென். எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது. சிறகுகளே என் அடைக்கலமையா. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைவில் தாங்கும் கிருபை உமது. சிறகுகளே என் அடைக்கலமையா. எந்தன் கால்கள் சறுக்கி அடைக்கலமே எந்தன் ஆதாரமே. இப்படி பாடுவோமா. ஆமென். மறைவிடமே எந்தன் அடைக்கலமே. ஆமென். அடைக்கலமே எந்தன் ஆமென் ஆதாரமே. ஆராதனை ஆமென். ஆராதனை உமக்கே ஐயா. உயர்த்துகிற ஆண்டவரே உங்க நாம மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென். உமக்கே ஐயா. துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. அல்லேலூயா. நாம் தேவனை துதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். ஆமென். இந்த பாட்டு ஒரு 2 நாளா ஆண்டவர் சமூகத்துல பாடி ஆராதிக்கும் போதெல்லாம் ஒரு தேவ பிரசன்னத்தை என்னால இந்த பாட்டு மூலமா பார்க்க முடிகிறது. துதிக்கும் மகிமைக்கும் கணத்திற்கும் எல்லாத்துக்கும் பாத்திரராகிய கர்த்தரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருப்பது. ஆமென். நல்ல கைகளை தட்டி நல்ல பாடி நம்ம ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். சொல்லுவோமா. துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. சொல்லுவோம் அப்படியே. துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. நல்ல கைத்தட்டி பாடுவா அப்படியா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை
ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. மகிமையே எந்தன் மணவாளரே. சொல்லுங்க. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி. சத்தமா. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கணத்துக்கு பாத்திர நீரல்லவோ. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திர நீரல்லவோ. நீரல்லவோ. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை. இயேசையா உமக்கே ஐயா. துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே. அவ்வளவுதான். நல்லா உயர்த்தி தேவநாம மகிமைப்படுவதாக. ஆமென். மகிமைக்கும் பாத்திரரே. நல்ல கை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. ஆராதி பாண்டவர. ஓ உமக்கே ஐயா. ஆராதனை இயேசையா. ஆராதனை. இன்னொரு முறை ஆராதனை ஆராதனை. இயேசு ராஜாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை. அவ்வளவுதான். ஆமென். துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளர். தன்னை மறந்து ஆராதிங்க ஆண்டவர் சமூகத்தில். அப்படியே நல்ல வாய்களை திறந்து முழு இருதயத்தோட கர்த்தரை உயர்த்துவோம். அப்படியே ஆமென். துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. சொல்லுவோம் அப்படியே. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது. சிறகுகளே என் அடைக்கலமையா. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது. சிறகுகளே என் அடைக்கலமையா. மறைவிடமே எந்தன் தாபரமே. அடைக்கலமே நீரென் ஆதாரமே. மறைவிடமே எந்தன் தாபரமே. அடைக்கலமே நீரென் ஆதாரமே. ஆதாரமே ஆராதனை. நன்றி ஆவியானவரே. ஆராதனை. சத்தமா சொல்லுவோமா. ஆராதனை. ஆண்டவரே நாங்க உம்மை ஆராதிக்கிறோம். முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம். இன்னொரு முறை ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆமென். துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளர். துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. ஆமென். மகிமையே எந்தன் மணவாளரே.
துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே. தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் அவ்வளவுதான் பாத்திரரே. மகிமையே மகிமையே எந்தன் மணவாளரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை, அவ்வளவுதான். உமக்கே ஐயா ஆராதனை, அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஆராதனை உமக்கே ஐயா, துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே. ஓ பாத்திரரே உயர்த்துவோம், துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. அல்லேலூயா. மகிமையே எந்தன் மணவாளரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கணத்துக்கு பாத்திர நீரல்லவோ. சொல்லுவோமா? துதிக்கு பாத்திர நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திரர் நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. அம்மே நான் உமக்கே ஐயா ஆராதனை. உயர்த்து ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென். ஆராதனை உமக்கே ஐயா, துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே. எங்கள் முற்பிதாக்கள் உம்மை ஆராதித்தார்கள், நாங்கள் உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே. அவர்களை ஆராதித்ததுனால கர்த்தருடைய கரம் அவர்களை வழி நடத்தினது. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. சொல்லுங்க. துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. ஆமென். துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. எங்களுடைய பாத்திரம். மகிமையே எந்தன் மணவாளரே. எங்களுடைய பாத்திரர் நீர். எங்க துதிகன மகிமை எல்லாம் நாங்க உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. உடைய பிரசன்னமாகுதலினுடைய கரம் எங்களுக்குள்ள செயல்படுகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்துல நாங்க ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமா. இன்னைக்கு நம்ம சில ஜெப குறிப்புகள் ஆண்டவர் சமூகத்துல நம்ம வைத்து ஜெபிக்க போகிறோம். கவனிங்க. நம்ம தொடர்ந்து கிட்டத்தட்ட பல வருடங்களா நாம் ஒரு எழுப்புதல் அப்படிங்கிற ஒரு நிலைகளை ஆண்டவர் சமூகத்தில் வைத்து நாம் ஜெபித்து கொண்டே வருகிறோம். ஆண்டவர் சில வாரங்களாக என்கிட்ட சில காரியங்களை என்கிட்ட பேசிக்கொண்டே வருகிறார். அதில் ஆண்டவர் சில நிலைகளில் அடுத்த ஆண்டுக்குரிய காரியத்தை ஒன்று ஒன்றா பேசிக்கிட்டே வருகிறப்போ, நேற்றைய நைட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை என்கிட்ட பேசினார். நிறைய காரியங்களை பேசின ஒரு ஆண்டவர் நேற்று ஒரு காரியத்தை பேசுகிறப்போ நம்ம அதற்காக கண்டிப்பாக ஜெபம் பண்ணி ஆகணுங்கிற ஒரு நிலையை ஆண்டவர் கொண்டுகிட்டு வந்தார். என்னென்னா, ஒரு பெரிய விஸ்தாரமான ஒரு இடம், சபை மக்களாகிய நாம் எல்லாரும் அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். அதுதான் நம்மளுடைய விளைநிலம். அதில் தான் நம்ம விவசாயம் பண்ணுவதற்காக நம்ம எல்லாருமே நிற்கிறோம். அந்த இடத்துல நாம் நின்று கொண்டிருந்தாலும் ஒரு குறிப்பிட்டதான இடத்துல நாம் என்னதான் விளைச்சலை நம்ம விதைச்சோம்னாலும் அதில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாத நிலைகளை நான் நின்று வாட்ச் பண்ணுறேன். நான் கவனிக்கிறேன். எந்த நிலைகளாக இருந்தாலும் ஏன் இந்த நன்மையை பார்க்க முடியலையேன்னு நான் கவனிக்கிறப்போ
ஒரு குறிப்பிட்டதான இடத்துல ஒரு அசுத்த ஆவி நின்று கொண்டு எல்லாரையும் அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலையை காண்பித்தார். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ இதுக்காக நீ யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி நேற்றைய தினத்துல நைட்டில் ஆண்டவர் பேசின உடனே நான் அதற்காக அந்த நேரத்துல இருந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். நான் அதற்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு பக்கத்துல இருக்கிற இன்னொரு விளைநிலம், அந்த விளைநிலத்துல நல்ல நிலைகள்ல செழிப்பா இருக்கிற பயிரை எல்லாத்தையுமே அவங்க தண்ணீரும் பாய்ச்சாம ஒன்றும் பாய்ச்சாம அதை அப்படியே காஞ்ச நிலையில போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப நான் போய் நம்ம எல்லாருமே போய் கேட்குறோம், ஏன் இந்த விளைநிலத்தை இப்படி போட்டு வச்சிருக்கிறீங்க, எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்க சரி செய்யறோம்னு கேட்டதுக்கு அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த இடத்துல இந்த கிரியையை நீ விரட்டும் போது ஒரு பெரிய செழிப்பன் இந்த இடத்துல இருந்து நீ பார்க்க முடியுங்கிறத ஆண்டவர் சொன்னார். அதனால இன்னைக்கு நாம ஒரு காரியத்தை நம்ம சொல்லி ஜெபிக்க போற எல்லாருமே நெடுமுழங்கால நின்று சில விதமான யுத்தங்களை நாம் செய்ய போகிறோம். ஆண்டவர் சமூகத்துல நாம் யுத்தங்களை செய்ய போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமா இப்ப நிறைய பேரை ஆவிக்குரிய நிலைகள்ல செயல்பட விடாதபடி தடை செய்யறது அந்த அசுத்த வல்லமை தான். ஆவிக்குரிய நிலைகள்ல கொஞ்சமும் வளர விடாதபடி தடை செய்கிறது அந்த அசுத்த ஆவிதான். அதனால இன்னைக்கு ஆண்டவரே, முதல்ல நாங்க எங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற முதல்ல நாங்க ஆண்டவரை எங்களை நீங்க பலப்படுத்துங்கன்னு ஃபர்ஸ்ட் கேட்க போறோம். ரெண்டாவது அவர்களோட யுத்தம் பண்ண போகிறோம். ஆமென். எங்களை பலப்படுத்துங்க ஆவியானவரே. நாங்க நிறைய ஆவிக்குரிய நிலைகளை தப்பு பண்ணிட்டோம். ஒழுங்கா ஜெபம் பண்றதில்ல, ஒழுங்கா கர்த்தருக்குள்ள வாழ்றதில்ல, ஒழுங்கா நாங்க ஆண்டவரே ஆவிக்குரிய நிலைகளினுடைய வளர்ச்சி எங்கிட்ட கிடையாது, வசனத்தை வாசிக்கிறது இல்லை, தனி ஜெபம் கிடையாது, குடும்பமா நாங்க ஜெபிக்கிறது கிடையாது, எங்க தப்பிதங்களை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிங்களே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களே, எங்க தப்பிதங்களை மன்னிங்க, எங்க தப்பிதங்களை மன்னிங்க. ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. நாங்களும் எங்க சபையாரும் செய்த தவறுகளை நீங்க மன்னித்தருளுவீராக. எங்க தப்பிதங்களை நீர் மன்னித்தருளும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நீர் மன்னித்தருளுவீராக. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்களும் சபை மக்களும் ஆண்டவரே ஒழுங்கு ஆவிக்குரிய நிலைகள்ல ஜெபிக்காதிருக்கிற காரியங்களை நீங்க மன்னித்தருளும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. 20 வருஷமா நாங்க ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆகியும் நாங்க ஒழுங்கா ஆவிக்குரிய நிலைகள்ல வளராததை மன்னிங்க ஆண்டவரே. ஒழுங்கா குடும்ப ஜெபம் பண்ணாததை மன்னிங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அப்படியே சரண்டர் ஆயிடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்களே. நாங்க இன்னும் ஆவிக்குரிய நிலைகள்ல நல்ல ஒரு தேர்ச்சி அடைந்த ஊழியர்களாய் நிற்க வேண்டியவர்கள், தேர்ச்சி அடைந்த சீசர்களாய் நிற்க வேண்டியவர்கள். எங்களுடைய சுயநலத்தினால ஆவிக்குரிய நிலைகள்ல சத்துருவினுடைய கட்டுகளுக்கு உட்பட்டு நாங்க நிற்கிறோமே ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க வல்லமை எங்களுக்குள்ள, எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிடுங்க. உலக பிரகாரமான ஆசை, உலக பிரகாரமான எண்ணம், உலக பிரகாரமான செயல்பாடுகள்னால நாங்க ஆவிக்குரிய நிலைகள்ல வளராதபடி போன காரியங்களை நீங்க மன்னித்தருளுவீராக. எங்களை முற்றிலுமா மன்னிங்கப்பா. எங்களை முழுசுமா நீங்க மன்னிங்க ஆண்டவரே. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. அவ்வளவுதான். நீங்க அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தருடைய பிரசன்னமாகுதல் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இறங்கட்டும். ஒவ்வொருவரும் அறிக்கை பண்ணி ஜெபிக்கிற இருதயத்தை கர்த்தர் காண்கிறார். ஆண்டவரே, கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சரியான நிலையில வாழாதபடி இருந்ததை மன்னிங்க. எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களை மன்னித்தருளும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம். நல்ல ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்களே. எங்களை மன்னிக்கும்படியா நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. எங்களை ஆவிக்குரிய வளர்ச்சியை காண விடாதபடி தடை செய்கிற அசுத்த வல்லமைகளோடு ஆண்டவரே நாங்க யுத்தம் பண்ணுகிற பலன் எங்களுக்கு இல்லை. நாங்க யுத்தம் பண்ணுகிற பலனற்றவர்களாய் நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களை இப்ப பலப்படுத்துவீராக. எங்களை நீர் பலப்படுத்துவீராக. எங்களை நீர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா,
பலப்படுத்துங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. வல்லமை இறங்கட்டும்பா, வல்லமை இறங்கட்டும்பா, வல்லமை இறங்கட்டும்பா, வல்லமை இறங்கட்டும்பா. எங்க சோர்வுகள் மாறட்டும். ஆவிக்குரிய நிலைகள்ல நாங்க ஆண்டவரே சரியாய் வாழாத நிலைகளை எல்லாத்தையும் மன்னிங்கப்பா. நீர் முற்றிலுமாய் மன்னி தருளுவீராக. நீங்க முழுசுமா எங்களை மன்னிங்க ஆவியானவரே. முற்றிலுமாய் நீர் எங்களை மன்னி தருளுவீராக. ஆண்டவரே, நீர் எங்களை மன்னி தருளுவீராக. நீர் எங்களை மன்னி தருளும். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு 4 பேர் 5 பேர் அப்படி வட்டமா அப்படி கூடி நம்ம ஜெபிக்க போறோம். என்ன ஜெபம் பண்ண போறீங்கன்னா, எல்லாரும் நெடுமுழங்கால நின்று தான் ஜெபிக்க போறோம். 4 பேர் 5 பேர் கூடி கொள்ளுங்க. நல்ல வட்டமா நின்றுக்கிட்டு முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமா, எங்க குடும்பங்களுக்கு விரோதமா எங்களை கட்டி வச்சிருக்கிற ஆவி, எங்க குடும்பங்களை கட்டி வச்சிருக்கிற ஆவி, இயேசுவின் நாமத்தினால எங்களை விட்டு எங்க குடும்பத்தை விட்டு வெளியேறு. அது ஒரு ஆண் உருவத்தின் ஆவி. இந்த ஆண் உருவத்தின் ஆவியோடு ஒரு யுத்தம் உங்களுக்கு நடப்பிக்கப்படணும். ஒரு யுத்தம் நடப்பிக்கப்படணும். ஒரு யுத்தம் நடப்பிக்கப்படணும். நல்ல எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ண தொடங்குங்க. ஜெபம் பண்ண தொடங்குங்க. இயேசுவின் நாமத்திலேன்னு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த அசுத்த ஆவி வெளியேறட்டும். ஒரு மூலையில நிற்கிறத ஆண்டவர் காண்பித்தார். அந்த அசுத்த ஆவி அழிக்கப்படணும். ஆமென். எல்லாரும் பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும். அசுத்த ஆவி விலகட்டும். நீங்க ஜெபிக்கிறப்பவே நிறைய காரியங்கள்ல இருக்கிற இருளின் அதிகாரங்கள் விலகி ஓடுறதை நீங்க பாப்பீங்க. இயேசுவின் நாமத்துல விலகட்டும். இயேசுவின் நாமத்துல விலகட்டும். அசுத்த ஆவியினுடைய வல்லமை விலகு. எங்களை விட்டு எங்க குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக, விலகுவதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும். நான் மைக் ஆஃப் பண்றேன். நீங்க ஜெபம் பண்ண தொடங்குங்க. வல்லமை இறங்கட்டும். சபையை விட்டு வெளியேறு. இந்த ஆண்டவரே, ஜனங்களை விட்டு வெளியேறு. ஆண்டவரே, பின்மாற்றத்தின் அசுத்த ஆவியே, ஒரே ஆவிதான், விரட்டுங்க. இயேசுவின் நாமத்துல கர்த்தர் ஒரு யுத்தத்தை நமக்குள்ள தந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால கண்களை மூடி ஜெபம் பண்ணி பாருங்க. ஆவியானவர் உங்களுக்கு ஆவிக்குரிய மண்டலங்களை திறந்து காண்பிப்பார். அசுத்த ஆவியினுடைய வல்லமை விலகுவதாக. அசுத்த ஆவியினுடைய கிரியைகள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்துல விலகட்டும். இயேசுவின் நாமத்துல விலகட்டும். இயேசுவின் நாமத்துல சபையை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்துல ஜனங்களை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்துல குடும்பங்களை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்துல குடும்பத்தை விட்டு வெளியேறு. எல்லா கட்டுகளை எடு. சின்ன பிள்ளைங்களை விட்டு வெளியேறு. வாலிப பிள்ளைங்களை விட்டு வெளியேறு. வாலிப தம்பிகளை விட்டு வெளியேறு. பெண்களை விட்டு வெளியேறு. ஆண்களை விட்டு வெளியேறு. எல்லா கட்டுகளை எடு இயேசுவின் நாமத்தினால. எல்லா கட்டுகளை எடு இயேசுவின் நாமத்தினால. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கரம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால நன்றி. நன்றி அப்பா. கர்த்தருடைய கரம் இறங்குகிறதற்காக நன்றி. இன்னும் பலத்தோட ஜெபம் பண்ணுங்க. இன்னும் பலத்தோட ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல பலமுள்ள ஆவியானவருடைய வல்லமை ஆண்டவரே அந்த கிரியைகளை அழித்து போடுகிறதற்காக நன்றி. அந்த கிரியைகளை நிர்மூலமாக்கி போடுகிறதற்காக நன்றி. அந்த கிரியைகளை நிர்மூலமாக்கி போடுகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் அந்த கிரியைகள் அழிக்கப்படுகிறதற்காக நன்றி. யாராவது 2 பேர் சத்தமா சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒருத்தர் ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அடுத்து ஒருத்தர் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தருக்காக நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்னாடி ஜெபிக்க போறோம். ஆமென்.
ஆமென். ஹalleluya. ஆமென். ஆமென். ஹalleluya. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. 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 ஆமென். ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. சத்தமா கைகளை தட்டி ஹalleluya. அடுத்து யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். 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 ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். நல்ல பிதாவே, கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. ஆமென். பாடுங்க பாடுங்க, அப்பதான் அது உங்களுக்கு மனப்பாடமா வரும். பாடுங்க அப்படி. ஆமென். தூயவரே எந்தன் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. ஹalleluya. நோட் இருந்தா கூட எழுதி கொள்ளுங்க. நான் சில அறிவிப்புகளை நான் உங்ககிட்ட சொல்லுகிறேன். ஆமென். சில போட்டிகளை நான் அறிவிக்கணும். ஏன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த போட்டிகளை நம்ம நடத்த முடியாது. அதுக்கு முந்தின முதல் 2வது வாரம் 3வது வாரத்துக்குள்ளே நம்ம நடத்தி முடிக்கணுங்கிறதுனால பெரிய போட்டிகள்லாம் கிடையாது. ரொம்ப சின்ன சின்ன போட்டிகள் தான் உங்களுக்கு. 1ஆம் வகுப்புலேருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் 3 நிமிஷத்துக்குள்ள அதிகப்படியான வசனம் சொல்கிறவங்க, திக்காமல் கொள்ளாமல் சொல்கிறவங்க, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு செகண்ட் பரிசு. 4ஆம் வகுப்புலேருந்து 5வது வகுப்பு வரைக்கும் 3 நிமிஷம்தான். அதிகப்படியான வசனம் சொல்கிறவங்க, திக்காமல் கொள்கிறவங்க சொல்கிறவங்களுக்கு தான் பரிசு. அல்லேலூயா. ஆமாம், இதில் எல்லாருமே கலந்து கொள்ளணும். 6லேருந்து 8 அதுதான், 9லேருந்து 10 அதுதான், 11லேருந்து 12 அதுதான், கல்லூரி படிக்கிறவங்களுக்கும் அதுதான். அதிகப்படியான வசனம் சொல்லணும், ஆனால் 3 நிமிஷத்தில் சொல்லி முடிக்கணும். 3 நிமிஷத்தை தாண்டி 1 செகண்ட் கூட அவங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமாம். அடுத்த காரியம் என்னென்னா, 1ஆவதுலேருந்து 5வது வரைக்கும் யோவான் எழுதின புஸ்தகம் 5 அதிகாரம் வரைக்கும் அவங்களுக்கு டெஸ்ட்டு. 6ஆவதுலேருந்து 10வது வரைக்கும் யோவான் எழுதின புஸ்தகம் 10 அதிகாரம் வரைக்கும் அவங்களுக்கு டெஸ்ட்டு. 11ஆவதுலேருந்து காலேஜ் படிக்கிறவங்க வரைக்கும், அதுக்கு மேலே உள்ளவங்க எழுதலாம், 24 அதிகாரமும் யோவான் எழுதின புத்தகமும் டெஸ்ட். அல்லேலூயா. உங்களுக்கு பாட்டு போட்டி இது எல்லாமே கிறிஸ்மஸுக்கு முந்தின வாரங்களில் நம்ம நடத்திடுவோம். அதனால் பாட்டு போட்டியும் உண்டு. ஒவ்வொருத்தருடைய வகுப்பு வாரியான நிலைகளில் இதே மாதிரி நம்ம நடத்துவதனால
1லேருந்து 3, 4லேருந்து 5, 6லேருந்து 8 இந்த இதுக்கு தகுந்தது மாதிரியான வயசுக்கு தகுந்த அந்த பாடல் போட்டிகளையும் நம்ம வைப்பதனால அதையும் நீங்கள் நல்ல நிலைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. நல்லா பாடி பாருங்க. ஏன்னா இந்த பாட்டு நீங்கள் இனிமேல் இந்த வசனத்தை சொல்கிறது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் வந்து யூடியூப்பில் கடைசி வரைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய காரியங்கிறதுனால நீங்கள் எல்லாரும் சொல்லலாம். அப்போ தான் உங்களுக்கு அதில் வந்து என்ன சொல்கிறது, எல்லாரும் நீங்கள் அதில் வந்து இருக்கலாம், யூடியூப்பில் நீங்கள் இருக்கலாம். இன்னொன்று என்னென்னா, அது நிமித்தம் சில வார்த்தைகளை வசனங்களை நீங்கள் மனப்பாடமாக நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள் வாழ்க்கையில் வைத்து கொள்ளலாம். ஆமென், அல்லேலூயா. இதுக்காக எல்லாத்துக்கும் நீங்கள் என்னென்னா, அன்னைக்குன்னு வரும்போது நீங்கள் பேர் கொடுக்க முடியாது இதில். ஏன்னா அதுக்குண்டான ஷெடியூலை வச்சு தான் நம்ம அந்த போட்டிகளை நம்ம நடத்த முடியுங்கிறதுனால நீங்கள் முன்கூட்டியே யார் யாரெல்லாம் அந்தந்த போட்டிகளில் கலந்து கொள்கிறீங்களோ அவங்க ஜாய்ஸுக்கிட்ட அதற்குரிய நேம் லிஸ்ட்டை கொடுங்க. நேம் லிஸ்ட்டை கொடுத்தது தான் இங்கே வாசிப்பாங்க. அல்லேலூயா, ஆமென். நேம் லிஸ்ட்டை கொடுத்து தான் இங்கே வாசிப்பாங்க. அதனால் இல்லை நான் மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி இடையில நீங்கள் வந்துடக்கூடாது. நீங்கள் முன்கூட்டியே கொடுத்துருங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு முன்கூட்டியே இந்த காரியங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அதனால் கிறிஸ்மஸ் காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. அந்த கேலண்டர் இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனால் அடிக்கிறதுக்குரிய காரியங்களை கொடுத்துருக்குறோம். கர்த்தர் அதற்குரிய தேவைகள் எல்லாத்தையும் சந்தித்தருளணும். தேவன் தாமே எல்லாவற்றையும் நன்மையாக நமக்கு நடத்தி கொடுப்பாராக. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஏன்னா 99% நாம் வெளியில் தான் நம்ம ஆராதனையை, கிறிஸ்மஸ் ஆராதனையை நடத்தணும்னு சொல்லி நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அதற்காக ஜெபித்து கொள்ளுங்க. 99% அங்கே வச்சாதான் நம்ம நிகழ்ச்சிகளை நாம் நடத்த முடியும். நானும் ஒரு 50% ஒரு குறு நாடகத்தை எழுதி முடிச்சிருக்கிறோம். இன்னமும் கொஞ்சம் நம்ம எழுதி முடிக்க வேண்டியது இருக்கிறது. அதுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. ஆமென். நான் இருக்கிற நாட்களுக்குள்ளே அதையும் நம்ம நடிக்க வச்சு நல்ல ஒரு நிலைகளில் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை கொண்டு வரணும்னு சொல்லி நாம் விரும்புகிறோம். அதனால் அதற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. நல்ல நிலைகள் இந்த தடவை நம்ம போட்ட இந்த நாடகம் கிட்டத்தட்ட 51,000க்கு மேலே நபர்கள் பார்த்துருக்குறாங்க. இந்த சாயந்தரத்துக்குள்ளே 52,000 பேர் பார்க்குற சூழ்நிலைகள் வந்துடும். அந்த அளவுக்கு அந்த நாடகத்தை விரும்பி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சின்ன மைனஸான நிலைகள் கூட வரலை. எல்லாரும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் அதை நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. கைத்தட்டுங்களே ஆண்டவருக்கு. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதனால் இது எல்லா தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்மஸுக்கு ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 50 பேருக்கு நம்ம வந்து ஒருவேளை சாப்பாடு இல்லாதவங்களுக்கு நாம் ஒரு வேளை உணவும் அவங்களுக்கு ஒரு பெட்ஷீட்டும் நம்ம கொடுக்கலான்னு சொல்லி நம்ம நினச்சிருக்கிறோம். நான் நினச்சிருக்கிறேன், வீட்டில் சொல்லியிருக்கிறேன். நான் எப்படியா நமக்கு இருக்குதோ இல்லையோ நாம் எப்படியாவது அவங்களுக்கு நம்ம அதுதான் செய்யணும், அதான் கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி நாங்கள் நினச்சிருக்கிறோம். அதனால் இந்த காரியங்கள், அந்த தேவைகளை கர்த்தர் சந்தித்தருளணும்னு சொல்லி நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. ஆமாம். எல்லா நிலைகளுக்காக, வாக்குத்தத்தத்துக்காக, நீர் காரியங்களுக்காக எல்லாத்துக்கும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பாராக. நான் கர்த்தருடைய நாமத்துக்கென்று நம் காணிக்கைகளை செலுத்துவோம். ஆமென். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவேன். யெகோவா நீரே என் வாழ்வில் நிழலானார், எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா செய்திடுவார்.
இப்படி கண்களை மூடிடுவோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். உடைய சமூகத்தில் ஆண்டவரே காணிக்கைகளை, பொருத்தனைகளை, தசம பாகங்களை விதைச்சிருக்கிறாங்கப்பா. இந்த நீர் 100க்கு 100 மடங்கு அவங்க கரங்களில் கொடுத்து அவங்களை ஆசீர்வதித்து அவர்கள் ஆண்டவரை உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் உண்மையாய் பயன்படுத்த உதவி செய்திருளோம். தேவனுடைய கரம் தாமே கூட இருப்பதாக. ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள், ஞானஸ்நான நாட்களை யார் யாரெல்லாம் நினைவு கூறுகிறார்களோ அவங்க எல்லாரும் கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே இந்த வருஷத்தின் நன்மையினால் அவர்களை முடிசூட்டி உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. மீதமுள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன். அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. ஆமேன். துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே, தூயவரே, எந்தன் துணையாளரே. துதிக்கும் அவ்வளவுதான். மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. அல்லேலூயா. இந்த உலகத்துல துதிக்கு பாத்திரராகிய தெய்வம் இயேசு மட்டும்தான். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் வானங்களை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர், நம்ம எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அதனால நாம் தைரியமா சொல்லுகிறோம், கர்த்தர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். அல்லேலூயா. 2 நாள் அந்த பாடலை பாடி ஆராதிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப தான் கர்த்தர் இதை குறித்து அப்படியே பேசிக்கிட்டே இருந்தார். ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை துதிக்கிற பிள்ளைங்க உண்மையிலே நாம் கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் நாம் இருப்போம். கொஞ்சம் கவனமாக நீங்கள் இதை கவனிச்சிங்கன்னா இதன் நிமித்தம் ஒரு நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. யார் யாரெல்லாம் கவனமாக ஆலயத்தில் உட்காந்து தேவனுடைய சமூகத்தில் இதை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க உண்மையாகவே கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். ஆமென். அந்த நேரங்களில் எங்கிட்டும் எழுந்து போகாமல் உட்காந்து அது தேவனுடைய வார்த்தைகளை நம்ம நுண்ணிப்பாக கவனிக்கணும், அந்த வார்த்தையின்படி வாழணுங்கிற விருப்பங்களை யார் கொண்டு வர்றாங்களோ அவங்க தேவனை கனப்படுத்துவதாக பைபிள் நமக்கு சொல்லுது. அல்லேலூயா. சரி, 22வது சங்கீதம். ஆமென். 23வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து அப்படியே வாசிப்போமா? சங்கீதம் 22, 23 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோப்பின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். பயபக்தியாய் இருங்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த வார்த்தையின் நிமித்தம் நீர் எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களை பலப்படுத்துவதாக ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. இந்த வசனங்களை நம்ம அடிக்கடி நம்ம நிறைய முறை நம்ம பார்த்துருந்தாலும் ஆண்டவர் இந்த முறை நம்மளிடத்துல பேசுகிறப்போ இந்த பாட்டோட கூட இந்த வார்த்தையும் ஆண்டவர் கொடுத்து பலப்படுத்தினார். நல்ல கவனிங்க. அதில் 3 வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு பாருங்க. 1, அவரை என்ன செய்யுங்க? துதியுங்கள். சொல்லுங்க சத்தமா, அவரை துதியுங்கள், கனம் பண்ணுங்கள், பயபக்தி ஆயிருங்கள். சொல்லுங்க சத்தமா, என்ன செய்யணுமா? அவரை துதிக்கணும், கனம் பண்ணணும், பயபக்தியா இருக்கணும். சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. துதிக்கணும், கனம் பண்ணணும். அப்ப கடவுளை துதிக்கிறதுல நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். கடவுளை கனம் பண்ணுகிறதுல நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். கடவுளுக்கு பயப்படுகிற காரியத்துல நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். எப்படி இருக்கணும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க? கண்டிப்பா ஆண்டவர் என்ன செய்யணும்? துதிக்கணும். 2வது, கண்டிப்பா ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். 3வது, கண்டிப்பா ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? பயப்படணும். ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றேன்னா மனப்பாடத்துக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. துதிக்கணும். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. 3 மனப்பாடமா சொல்லுங்க. செல்வியக்கா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து லேயால்ட்டா சொல்லுங்க. சொல்லுங்க 3 காரியத்தை வரிசையா சொல்லுங்க. நீங்க இவகிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சொல்லி முடிச்சதுக்கு பிறகு கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் அவகிட்ட சொல்லுங்க பார்ப்போம். பாருங்க, கஷ்டப்பட்டு சொல்றதுக்கு முயற்சி பண்றாரு குமார் பிரதர், அங்கிட்டு திரும்புறாரு. ஏதாவது ஒரு சைடு சொல்லுங்க. சொல்லுங்க.
கவாஸ்கர் சொல்லுங்க. துதிக்கணும். யாராவது திக்குனா சொல்லுங்க, பெரம்பு எடுத்துருவோம். துதிக்கணும். அல்லேலூயா. 2 பேரும் சொல்லிட்டீங்களா? உங்களுக்கு நீங்க ஒரு கை தட்டிக்கிறீங்க, கை தட்டிக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல தேவன் விரும்புகிற காரியம் என்னன்னா, நீங்க எப்போதும் ஆண்டவரை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நீங்க துதிச்சுக்கிட்டே இருக்கணும். கனம் பண்றதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, கடவுளுக்கு முதலிடம் செலுத்துவது, கடவுளுக்கு முக்கியத்துவம் செலுத்துவது. எல்லா காரியத்திலையும் அவர் தாங்க முக்கியம். தானே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு கல்யாணம் வச்சா கூட பத்திரிக்கையை கொண்டு முதல்ல யாருக்கு தான் வைக்கணும்? ஆண்டவருக்கு ஒரு பத்திரிக்கையை வச்சுட்டு தான். எத்தனையோ பேர் இங்க கொடுக்குற பத்திரிக்கை கொடுக்குறவங்க வராம கூட போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பத்திரிக்கை எடுத்து ஆண்டவர் சமூகத்தில் வச்சுட்டு, ஆண்டவரே எங்களுடைய கல்யாணத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க, இது உங்க பிள்ளையுடைய கல்யாணம், உங்க மகனுடைய கல்யாணம், நீங்க வந்துருங்க, நீங்க வந்தா தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லிட்டு நீங்க எந்த இடத்துல ஜெபிக்கிறீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் அந்த பத்திரிக்கையை வச்சுட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டு வாங்களே, ஆண்டவர் உங்களுடைய எல்லா நிகழ்ச்சியிலும் வந்து நிற்பார். அது கல்யாணமா இருக்கலாம், இல்ல உங்க வீட்டில் பால் காய்ச்சறதா கூட இருக்கலாம். நீங்க எந்த நிகழ்ச்சி வச்சாலும் ஆண்டவர் இடத்துல முன்னாடி போய் சொல்லிருங்க, அது ஆண்டவர் கனப்படுத்துகிறதாய் கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. நீங்க எங்கேயாவது ஊருக்கு போகும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போங்களே, அது ஆண்டவரை கனப்படுத்துறீங்க. ஆண்டவரை நான் போயிட்டு வர்றேன், நீங்க நான் என்னை பார்த்துக்கிறேங்க, நான் போயிட்டு வர்றப்பா. யார் யார் வீட்டில் யாராவது இப்போ யார் ஒரு வீட்டில் இருக்கிறோம், வீட்டில் இருக்கிறப்போ திடீர்னு யார்ட்டையுமே ஒருத்தர் சொல்லாமல் போயிட்டாங்கன்னா வீட்டில் என்ன கோவம் வருது? எங்கெங்க ஓனிய அப்படின்னு ஃபோனில் திட்டுறாங்களா இல்லைங்களா? அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் இடத்துல நம்ம சொல்லிட்டு போகிறப்போ, நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லும் போது எப்படி நம்ம அவர்களை கனப்படுத்துகிறோமோ அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிற தேவனிடத்தில் நீங்கள் சொல்லிட்டு போகும்போதும் தேவனை நாம் என்ன செய்கிறோம்? அல்லேலூயா. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, இந்த உட்கார்ந்துருக்கிறப்ப நீங்கள் எந்த விதத்தில் தேவனுடைய சமூகத்தில் நல்லா கவனித்து அது ஆராதனையை நல்லா ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் போதெல்லாம் ஆண்டவர் நினைப்பார், என் பிள்ளை என்னை கனப்படுத்துது அப்படின்னு என்ன செய்வார்? அவர் நினைப்பார். அல்லேலூயா. அப்போ முதலிடம் கொடுங்க ஆண்டவருக்கு, முக்கியத்துவம் செலுத்துங்க, ஆண்டவரை கனப்படுத்துங்க. எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட தான் முதலிடம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு காரியம் தான், அவரை கனப்படுத்துகிறவர்களை கர்த்தர் அவர்கள் என்ன செய்வார்? கனப்படுத்துவார். ஆமென். யாரை அவரை கனப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ நிச்சயமா கர்த்தர் அவர்களை கனப்படுத்தாம உயர்த்தாம அவர் இருக்க மாட்டாரு. அல்லேலூயா. அதை வாசிங்களே, அந்த வசனத்தை கூட வாசிங்களே. 1 சாமுவேல் 2:30 வேகமா வாசிங்களே. வேகமா வாசிங்க. 1 சாமுவேல் 2:30. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தோம். இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணினவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனப்படுவார்கள் என்று. நல்ல கவனிங்க. இங்க ஏலி இடத்துல ஆண்டவர் பேசுறார். ஊழியக்காரரு, ரட்சிக்கப்பட்டவர், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கர்த்தருடைய பிள்ளைவர். அவர் வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த 2 பிள்ளைகளும் கர்த்தரை கனப்படுத்துகிற அளவுக்கு இவங்க என்ன செய்யல? வாழல. என்ன கவனிங்க, என்ன செய்யல? வாழல. அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல இவங்க கர்த்தரை கனப்படுத்துகிற அளவுக்கு வாழாததுனால ஏலியின் இடத்துல ஒரு காரியத்தை பேசுகிறார், என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் கனஈனப்படுத்துவேன். அப்ப ஆண்டவரை கனப்படுத்துகிறவர்கள் கனப்படுவார்கள். அசட்டை பண்ற என்ன அவற்றையெல்லாம் போய் ஆண்டவற்றையெல்லாம் போய் ஜெபம் பண்ணிட்டு என்ன போறது? என்ன காலையில எந்திரிச்சவன ஜெபம் பண்ண சொல்றது? போங்கப்பா, எனக்கு தெரியும், பைபிள் படிக்க தெரியும். அந்த மாதிரி அசட்டை பண்ணுகிறவர்களுடைய வாழ்க்கை கனஈனப்பட்டு போயிருமா ஒரு நாள். அதனால ஆண்டவர் இங்க என்ன சொல்றார்னா, ஏலியின் இடத்துல பேசுகிறார், உன்னுடைய பிள்ளைகள் கனப்படுத்த வேண்டிய பிள்ளைகள், உன்னுடைய பிள்ளைகள் எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய பிள்ளைகள். ஏன்னா என்னுடைய சந்ததியார் இவங்க. ஆனா இவர்கள் என்னை அசட்டை பண்ணினதுனால இவர்கள் ஒரு நாள் கனஈனப்படுவார்கள். அல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கணையினப்படுத்துறதுன்னா இன்னொரு விதத்துல நான் உங்களுக்கு சொல்றேனே. கணையினப்படுத்துறதுன்னா என்னன்னா, இப்ப காலேஜில் படிக்கிறோம், வேலைக்கு போறோம். இங்கெல்லாம் சர்ச்சில் பார்க்குறப்போ யார் இடத்துலையும் அலங்காரத்தினுடைய நிலைகள் வித்தியாசமாக இருக்கும், ஜபத்தினுடைய நிலைகள் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் வீட்டுக்கு போயிட்டாலோ, ஸ்கூலுக்கு போயிட்டாலோ, காலேஜுக்கு போயிட்டாலோ அவங்களுடைய நடைமுறை செயல்பாடு, டெக்கரேஷன் இதெல்லாம் வித்தியாசமான நிலையில் இருக்கும். பார்த்துருக்குறீங்களா? அவங்க கணையினப்படுத்துகிறாங்க. ஒரு நாள் அவர்களை கணையினப்பட்டு நிற்கிற நிலைமைகள் வர்றப்போ, இதுவும் என்னுடைய நிலைகளை கர்த்தருக்குள்ள வாழ்ந்தது தானே, இது ஏன் இப்படி இருக்குதுன்னு நீங்க ஒரு நாள் திங்க் பண்றப்போ அவங்களுக்கு தெரியும், இவங்க ஒரு நாள் அசட்டை பண்ணினார்கள், அதனால இன்னைக்கு கணையினப்பட்டு நிற்கிறாங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஏலியினுடைய பிள்ளைகளை குறித்து பேசுறப்போ சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்கள் வழிதப்பி நடப்பதற்கு இவங்க காரணமா இருந்தாங்களாம். ஜனங்களினுடைய நடக்கை வேற ஒரு நிலையில மாறுவதற்கு இவங்க காரணமா இருந்தாங்களாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சிருக்கிறாங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அப்ப நான் இப்ப என்ன கேள்வினா, நாம் கனப்படுத்தணும்னா எப்படிலாம் கனப்படுத்தலாம்? ஆமென். ஒண்ணு வேகமா எழுதி கொள்ளுங்க. ஒண்ணு, அதிகாலையில் ஆண்டவரை தேடுறப்போ ஆண்டவரை கனப்படுத்துகிறோம். நேரம் இல்லை, வேகமா எழுதி கொள்ளுங்க. ஆமென். சிலர் அதிகாலையில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா, எந்திரிச்சவன பாருங்களேன், தூங்கும் போது 12 மணி ஆயிரும், படுத்துக்கிட்டே எந்திருங்க, படுத்துக்கிட்டே எப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு அதிகமா கணம் கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு சைடு கழுத்து வலிக்கும், இப்படி ஒரு கணிச்சு இப்படி பார்த்துக்கிட்டு பார்த்துருக்கீங்களா? தூங்க போற நேரத்திலயாவது ஆண்டவருக்கு முக்கியத்துவம் செலுத்திட்டு நம்ம தூங்கணுங்கிற நிலைகள் வராது. கழுத்து வலிச்சாலும் இப்படி பார்த்துக்கிட்டே தூங்குவாங்க. அப்படி செல்லும் கீழே விழும், இவங்களும் தூங்கி முடிப்பாங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஜெபம்ங்கிற மனநிலை வராது, எடுத்த உடனே செல்போன் எடுத்து பார்க்கணுங்கிற மனநிலை தான் உங்களுக்கு என்ன செய்யும். மினி டிவி, சின்ன டிவியை கையிலேயே என்ன செஞ்சிருக்கான் பிசாசு. அல்லேலூயா. எதுக்கோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சிலர் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. முதல்ல எழுந்திருச்ச உடனே கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற மனநிலை உங்களுக்கு என்ன செய்யாது. இல்லங்க நான் 5 மணிக்கு எந்திரிச்சு படிச்சிருவேன், இல்ல ஆண்டவருக்காக நீங்க 4:30க்கு எந்திரிச்ச ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்க மற்ற காரியங்களை பாருங்க. இல்ல நீங்க 4:30க்கு எந்திரிச்சா தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னா 4 மணிக்கு எந்திரிச்சு கர்த்தருக்காக நீங்க எந்திரிச்சு பாருங்க. அதன் நிமித்தம் சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. தேவனுக்கு செலுத்த வேண்டிய நேரத்தை தேவனுக்கும், மற்ற காரியங்களை செலுத்த வேண்டிய நேரத்தை மற்ற காரியங்களுக்கு நீங்க செஞ்சு பாருங்க. ஆண்டவரை நீங்கள் கனப்படுத்துகிறீர்கள் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாருல, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அதிகாலையில் கூப்பிடுகிறவனுடைய சத்தத்துக்கு கர்த்தர் கேட்கிறவர், பதில் கொடுக்கிறவர். ஆண்டவர் என்ன நினைப்பாரு, ஒரு நாள் புள்ளா இருக்குது, தூங்கி எழுந்திருச்ச உடனே என் புள்ள என் சமூகத்துல உட்கார்ந்து அந்த முதல் நேரத்தை என்னுடைய சமூகத்துல உட்கார்ந்து கழிச்சதுனால கர்த்தருடைய சமூகத்துல என் புள்ள கனப்படுத்தி இருக்குது என்னைய, அதனால அந்த நாள் முழுவதும் என் புள்ளைய நான் கனப்படுத்துவேன்னு சொல்லி உங்களை கனப்படுத்துவார், உங்களுக்கு மரியாதை கொடுப்பார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்த உடனே நீங்க ஆண்டவரை கனப்படுத்தணும். முதல் காரியம் ஆண்டவருக்கு தான். அல்லேலூயா. ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வரீங்களா, முதல்ல யாருக்கு தான் போடணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் முன்னாடி வந்து போட்டுட்டு, ஏசப்பா நல்லா இருக்கான்னு பாருங்க, நீங்க வாங்கி கொடுத்தது உங்க கிருபையினால எனக்கு கிடைச்சது, நல்ல ட்ரெஸ்ஸாக நான் போட்டிருக்கிறேன், நல்லா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு நீங்க ஆண்டவருக்கு முன்னாடி என்ன செய்யணும்? ஐயா நான் வயசான ஆளு எப்படிலாம் போய் காமிக்கலாமா? எல்லாரும் நிற்கலாம். ஏன்னா எல்லாருமே யாருடைய பிள்ளைங்க தான்? ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். அல்லேலூயா. இங்கே போய் சொல்லுங்க, ஒரு பென்சில் வாங்கினா கூட ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு பென்சில் வாங்கியிருக்கிறேன் பாருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவரை நீங்கள் கனப்படுத்துறீங்க. அல்லேலூயா.
ஆமா, லவக்குன்னு ஏதாவது ஒரு தீம்பண்ணம் கிடைச்சோன்னா அப்படியே அள்ளி வாயில டபக்குன்னு போட்டுறாது. ஆண்டவர் இதை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க ஆண்டவரை கனப்படுத்தி பாருங்க. அதன் நிமித்தம் ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அக்கா புரியுதுங்களா? கவுனிங்க கவுனிங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இதை பார்க்கிறார், கர்த்தர் அதை விரும்புகிறார். அதனால நீங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் செலுத்தி பாருங்க. ஆமென். அல்லேலூயா.
அல்லேலூயா. பாருங்களேன், நம்ம சிலருடைய நிலைகளை பாருங்களேன். புதுசா பைக் வாங்கினா இப்போ ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஜெபம் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் ஒரு சின்ன பொருள் கிடைச்சா ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும்னு என்ன செய்யாது. செஞ்சு பாருங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். முதல் பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். எந்த காரியத்தை தொடங்கினாலும், அது அதிகாலையா இருந்தாலும், எந்த செயல்பாடா இருந்தாலும், ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிவிட்டு அவரை கனப்படுத்திட்டு மற்ற காரியத்தை செய்யுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டில் நான் சர்ச், அதாவது ஒரு எந்த ஊருக்கு போனாலும், வெளியில கிளம்பினாலும், நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு போவேன் அப்படின்னு இருக்கிறவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க. டவகன் ட்ரெஸ்ஸை மாட்டி நான் மாட்டி கிளம்பி ஓடி போயிடுவேன் அப்படின்னு செஞ்சிருவேன் அப்படின்னு இருக்கிறவங்களா? இல்லை நான் கரெக்டான ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. போய் ஒரு 2 நிமிஷமாவது 1 நிமிஷமாவது நான் ஆண்டவர் சமூகத்தில் முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்பா நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? கனப்படுத்துறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இந்த உணர்வுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறத இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ரெண்டாவது, உபவாசம் பண்ணி, தனி ஜெபம் பண்ணி, இரவு நேரங்கள்ல, காலை நேரங்கள்ல, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனித்து ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி அவரை கனப்படுத்துங்க. சில நேரங்களில் நீங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறப்போ, சில ஸ்பெஷலா நீங்க ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்துல சில காரியங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறப்பெல்லாம் ஆண்டவரை நீங்க கனப்படுத்துறீங்க. ஆமென். நீங்க தானியேலை பாருங்க, 3 வேளையும் கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணி கடவுளை கனப்படுத்திக்கிட்டே இருந்ததுனால கர்த்தர் அவரை கனப்படுத்தினாரா இல்லைங்களா? ராஜாவுக்கு அடுத்த நிலைகளில் கொண்டாந்து தானியேலை உயர்த்தி கொண்டாந்து வச்சிருந்தார்ல. அப்ப நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, நீங்க எந்த நிலைகள்லையும் நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமா கர்த்தரை உங்களால கனப்படுத்த முடியும். ஆமென். சொல்றது புரியுதா இல்லைங்களா? அல்லேலூயா. ஆமென். நம்ம கார்த்திக் கமாலியல் பிரதர் அவங்க தான் ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க, அவங்க ஆஃபீஸில், அவங்க வச்சிருந்த ஆஃபீஸில் அவங்க அந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் கணவன் மனைவியுமா போய் அந்த ஆஃபீஸில் போய் அவங்க முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் அவங்களுடைய வியாபாரத்தையே தொடங்குவாங்களாம். இந்த வேலையை தொடங்கி இருக்கிறாங்க. நீங்க எந்த காரியத்தை செய்யறதுனாலும் அவரை கனப்படுத்திட்டு செஞ்சு பாருங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. எனக்கு ஒரு சகோதரரை தெரியும். அந்த சகோதரர் கர்த்தர் இங்கே தான் இளையாங்குடியில் தான் இருக்கிறாங்க. அந்த பிரதர் சொல்லுவார், எந்த காரியத்தினுடைய நிலைகளை நான் செய்ய போகிறதா இருந்தாலும் நானும் என் மனைவியும் முதல்ல ஜெபம் பண்ணிட்டு தான் எங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் தொடங்குகிறோம். கடன் இல்லாத வாழ்க்கையின்படி ஆண்டவர் நடத்தி வருகிறார். அல்லேலூயா. நீங்கள் எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு முன்னாடி செஞ்சு பாருங்க, கர்த்தரை கனப்படுத்தி பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு நடத்துவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. நீங்க தானியேல் மாதிரி அதிகமா நீங்க ஜெபம் பண்ணி அவரை கனப்படுத்துங்க. ஜெபம் பண்றதுன்னா என்ன? அவரோட உறவாடுறது. அப்புறம் அவரோட நீங்க அதிகமான நெருக்கங்களை வைத்திருக்கிறப்போ, அவரோட அதிகமா உட்கார்ந்து நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணி நீங்க ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ ஆண்டவரை நீங்க அதிகமா கனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க யாருக்கிட்ட உட்கார்ந்து அதிக நேரம் பேசுறீங்களோ அவங்களை நீங்க கனப்படுத்துறீங்க. இல்லைங்க, யார்ட்டையோ உட்காந்து நான் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன். சில பேர் பாருங்களேன், ஒரு செல்போன் எடுத்து பேசினா ஒரு செகண்ட்ல பேசிட்டு வைக்க மாட்டாங்க. ஆமா சொல்லுங்க, அப்படியா இப்படியா, அது பண்றியா இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட பேசினாலும் 5 மணி நேரம் 10 மணி நேரம் அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் சொல்லிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. ஆனா அதே ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா 5 நிமிஷத்துக்கு பிறகு ஜெபம் என்ன செய்யாது, ஓடாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன விரும்புறார்னா, நீ என்னிடத்துல அதிக நேரம் அமர்ந்து இருக்கிறப்போ நீ என்ன கனப்படுத்துகிறாய் அப்படிங்கறத ஆண்டவர் நினைக்கிறார். அல்லேலூயா. என்ன காக்கா கவுனிங்க, எப்படி எப்படி உட்கார்ந்துருக்கணும்? ஆண்டவர் சமூகத்தில் அதிக நேரம் உட்கார்ந்து ஆண்டவரை நீங்க என்ன செய்யணும், கனப்படுத்தணும். அல்லேலூயா. நான் ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 10 பாட்டாவது பாடி ஆராதிச்சிருவேன். கை தூக்குங்க. ஒரு 10 பாட்டாவது பாடி ஆராதிச்சிருவேன். இப்ப என்ன இப்படி சொல்றிய?
ஒரு 10 பாட்டாவது பாடி, ஒரு 5 பாட்டாவது பாடி ஆராதிச்சிருவேன் அப்படிங்கிற யாராவது இருக்கீங்களா? கை தூக்குங்க. 2 கைகளுக்கு ஆவாது ஸ்தோத்திரம், கை தட்டுங்க. அவங்களுக்கு ஆவாது. நன்றி. அல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தரை இது வரைக்கும் கனப்படுத்தலையா? சில பேர் சொல்றாங்க, பாஸ்டர் இந்த பிள்ளைய மாதிரி எங்களுக்கு படிப்பறிவு இருந்திருந்தா நாங்கள் புத்தகத்தை வச்சு நாங்கள் என்ன செஞ்சுருப்பேன், நேரம் நான் படிச்சிருப்பேன், பாடியிருப்பேன் அப்படின்னு சொல்றிய. அல்லேலூயா. சர்ச்சில் பாடின ஒவ்வொரு பாட்டையும் நம்ம மனப்பாடம் பண்ணி நம்ம என்ன செஞ்சிடலாம். நான் எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்திரா நகரில் நம்ம இம்மானுவேலுடைய அம்மா அவங்க எப்போ போனாலும் ஒரே பாட்டு தான். வாதை என் வீட்டை அணுகுவதில்லை, பொல்லாப்பு என் வீட்டை நெருங்குவதில்லை. அந்த பாட்டு தான். என்னை பாதுகாக்க தேவன் இருக்கிறார், என் குடும்பத்தையும் பாதுகாக்கிறார். என்னை பாதுகாக்க தேவன் இருக்கிறார், என் குடும்பத்தையும் பாதுகாக்கிறார். எப்ப பார்த்தாலும் இந்த ஒரே பாட்டு தான் பாடிக்கிட்டே இருப்பான். நான் போய் ஜெபத்தில் உட்கார்ந்தாலும், அப்பா வாதை என் வீட்டை, அந்த பாட்டை பாடுங்க அப்படின்னே அவங்க என்ன செஞ்சிட்டு இருப்பா. உங்களுக்கு ஒரு பாட்டு தெரிஞ்சாலும் 1000 மணி நேரம் நீங்க பாடிக்கிட்டே இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து என்ன செய்கிறவர், ரசிக்கிறவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் பாயிண்ட், எந்த நேரமா இருந்தாலும் எந்த காரியமா இருந்தாலும் முதல்ல அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை கர்த்தரை கனப்படுத்துகிறதாய் பார்க்கிறார். 2வது காரியம், எப்பப்பெல்லாம் நீங்க அதிக நேரம் ஜெபத்துல உட்கார்றீங்களோ அப்ப இல்லெல்லாம் நீங்க ஆண்டவரை கனப்படுத்துவதாக கர்த்தர் என்ன செய்கிறார், பார்க்கிறார். அல்லேலூயா. 3வது காரியம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, வேத வசனத்தை அதிகமா வாசித்து தியானிக்கிற நபர்களை கர்த்தர் பார்க்கிறார், என்ன இவங்க கனப்படுத்துறாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன சொன்னேன் சொல்லுங்க, சொல்லுங்க. இப்போ நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காத வார்த்தையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். தீய வார்த்தை எதுவும் பேசலையே, நல்ல சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் சொல்லுது இல்லையா, 1வது அதிகாரத்தில், இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல அவன் என்ன செய்வான், அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும், வாய்க்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா. தாவீது ராஜா ஒரு தடவை 2 தடவை 3 தடவை வாசிக்கிறது, அந்த நாள் முழுசும் அதை தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி இப்படிலாம் வாழணுமோ, இப்படிலாம் நடக்கணுமோ, இந்த உணர்வுகளோட செயல்பட்டதுனால தான் அவன் ஆடு மேய்ச்சாலும் என்ன மேய்ச்சாலும் அவனுடைய தியானத்தை விடலை. அதனால கர்த்தர் அவனை ராஜாங்கிற ஒரு நிலைக்குள்ள கொண்டு போய் என்ன செஞ்சிட்டார், கனப்படுத்திட்டார். அல்லேலூயா. அவனை கனப்படுத்தி இவ்வளவு பெரிய உயர்வுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களாக்கா, அவன் சின்ன வயசுல இருந்து கர்த்தரை துதிக்கிறதுல சரியா இருந்தான். சின்ன வயசுல இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கிறதுல கரெக்டா இருந்தான். இங்க இருக்கிற நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, இங்க நிறைய வாலிப தம்பி தங்கச்சி இருக்கிறீங்க. நான் சொல்றேன், கர்த்தரை துதிக்கிற காரியத்திலையும் வசனத்தை வாசிக்கிற காரியத்திலையும் தியானிக்கிற காரியத்திலையும் நீங்க இப்பவுல இருந்தே வளர ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பெரிய நிலைகளை நீங்க நிப்பீங்க. உங்களோட கூட இருக்கிறவங்க எல்லாரும் மட்டமான நிலைமைகளை கீழே நினைப்பாங்க. இங்க அத்தனை பேருக்கு முன்னாடி ஏயா இவர் மட்டும் உயர்ந்திருக்கிறார்னா அவங்க வேத வசனத்தை வாசித்து தியானித்து அதனுடைய நிலைகள்ல வாழ்ந்தவங்க. அதனால கர்த்தர் இவர்களை உயர்த்தி இருக்கிறாருங்கிறத சொல்லுவீங்க. எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும், அவர் சொல்றாரு, டெய்லி ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ண சொல்லி ஷார்ட்ஸில் போட்டு விடுவாங்க. ஷார்ட்ஸில் போட்டு விடுறாங்க. டெய்லி நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ அன்னைக்கு அவங்ககிட்ட போய் அவங்க வீட்டில் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்போ, டெய்லி ஒரு வசனம் சொல்கிறது உனக்கு கொடுமையாக இருக்குமேடா தம்பி அப்படின்னு சொல்லி நான் அவன்கிட்ட சும்மா சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னார், பாஸ்டர் அப்படி இல்லை, என் புள்ள டெய்லி வசனம் சொல்லிட்டு போனதுனால 500க்கு 500 எல்லா பாடத்துலையும் 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கான். அப்ப வசனத்தை கணம் பண்ணதுனால பாடத்திட்டங்களையும் கர்த்தர் கணப்படுத்தி அவனை உயர்த்திட்டார் பாருங்களேன். அல்லேலூயா.
இப்ப இங்கிட்டு வசனத்தை டெய்லி சொல்ல வச்சதுனால கர்த்தர் அவனை நல்ல மனப்பாட சக்தியை கொடுத்து ஞானத்தை கொடுத்து நல்ல நிலையில படிக்க வச்சு கர்த்தர் உயர்த்திட்டார். எத்தனை பேர் வீட்டில் டெய்லி என் பிள்ளைய மனப்பாடம் பண்ண சொல்லி ஒரு வசனத்தை சொல்ல வச்சு நான் போய் சொல்றேன் ஸ்கூலுக்கு, கை தூக்குங்க. எத்தனை பேர் வீட்டில் அப்படி சொல்ல வச்சு போக வைக்கிறோம்? ஆனா அப்படி நீங்க செய்யறப்போ உங்க பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக கனப்படுத்துகிற பிள்ளைகளை நீங்க வளர்க்குறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்படி சொல்ல வைங்க, அப்படி சொல்ல வைங்க. இல்லைன்னா மற்ற காரியங்களை தடை பண்ணுங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை சின்ன வயசுல இருந்தே வசனத்தின்படி, கீழ்ப்படிதலின்படி, வார்த்தையின்படி வாழ விடாதபடி தடை செய்கிற நிலைகளை நீங்களே கொண்டு வந்துடாதீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. 1.5 வயசு ஆகுது மெராக்லினுக்கு. இப்போ அதுக்கு மாவை கிண்டி ஒரு கிண்ணத்தில் கொண்டாந்து வச்சு கொண்டாந்து கொடுக்கறதுக்கு முன்னாடியும் அவங்க அம்மா சொல்லுது ஆமேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் சாப்பாடே, அது ஆமேன்னு சொன்னதுக்கு பிறகுதான் என்ன கொடுக்குறாங்க? சாப்பாடே கொடுக்குறாங்க. இப்போ நாடினதை சிரிச்சு இல்லையா? அது 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 ஆமேன்னு சொன்னா தான் அதுக்கு சாப்பாடு. அதுக்கு ஆமேன்கிறதே பெரிய வார்த்தை. அது சொன்னாதான் சாப்பாடு. இங்க வீட்டில் ஒவ்வொரு நாளும் சில பிள்ளைங்க வருதுங்க என்கிட்ட வந்து வசனத்தை சொல்லிட்டு போறாங்க. லோக்கல்ல இருக்கிறவங்க சில பிள்ளைங்க என்கிட்ட வருதுங்க, வசனத்தை சொல்லிட்டு போறாங்க. என்னுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாரும் டெய்லி வசனத்தை சொல்லிட்டு போறாங்க. இப்போ என்ன உண்டாகுதுன்னா, சில பிள்ளைங்களை நான் பார்க்குறேன், அந்த பிள்ளைங்க பயத்தோட பக்தியோட வந்து கை கட்டிக்கிட்டு வந்து என்கிட்ட நின்று அந்த வசனத்தை சொல்லிட்டு போகிறப்போ அந்த நிலைகளை பார்க்குறப்போ ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் கண்டிப்பாக அவங்கள கனப்படுத்தி நிச்சயமாக அவர்கள் என்ன செய்வார்? உயர்த்துவார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன் அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் வசனத்தை நீங்கள் அதிகமாக வாசிக்கிறப்போ, தியானிக்கிறப்போ நீங்கள் கர்த்தரை கனப்படுத்துகிறீர்கள். அப்படிலாம் நீங்கள் செஞ்சு பாருங்க. உங்களால வசனத்தை டெய்லி எப்படிதான் சொல்ல முடியும்னு தெரியலனாலும் கூட டெய்லி அந்த காலண்டர்ல இருக்கும்ல, டெய்லி ஒவ்வொரு நாளுமே அந்த காலண்டர்ல ஒரு வசனம் இருக்கும். பைபிள் எடுத்து உடனே பிரட்டி பார்த்து இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு போ, ஸ்கூலுக்கு போ. நீங்க படிச்சவங்களா இருந்தா நீங்க அந்த வசனத்தை டெய்லி மனப்பாடம் பண்ணிட்டு போங்க. அதன் நிமித்தம் கர்த்தரை நீங்க கனப்படுத்துறீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து நல்ல கவனிங்க, வசனத்தை வாசிக்கிறதோடு இல்ல, வசனத்தை தியானிக்கிறதோடு இல்ல, அதன்படி வாழ துவங்கும் போது கர்த்தரை நாம் கனப்படுத்துகிறோம். ஆமென். சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் தாவீது ஒரு குறிப்பிட்ட நிலைகளில் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் என்ன செஞ்சிருவான்? எதிரிகள் வந்து அவங்கள கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. எதிரிகள் கொள்ளையடிச்சிட்டு அதாவது 1 சாமுவேல் எழுதின புஸ்தகத்தில் 30வது அதிகாரத்தில் 1ல இருந்து நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா அந்த சம்பவங்கள் தெரியும். இப்போ அவங்க கொள்ளையடிச்சிட்டு போன உடனே இருக்கிற தன்னோடு கூட இருந்த எல்லா ராணுவ வீரர்களும் என்ன செய்வாங்கன்னா, இந்த தாவீதை கல்லை வச்சு எரிஞ்சு கொள்ளலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில இந்த நெருக்கத்தின் மத்தியில இவன் என்ன செய்வான்? கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்பான். அல்லேலூயா. நான் நினைக்கிறேங்க, இந்த நெருக்கப்படுகிற நேரத்திலும் கூட கர்த்தரிடத்துல கேட்டுட்டு தான் இவங்களை துரத்தலாமா வேணாமான்னு சொல்லி பேசுறான் பாருங்களே. அதுக்கு பேர் என்னன்னா கர்த்தரை கனப்படுத்துவதற்கு அர்த்தம். ஆபத்து நேரத்தில் கூட கர்த்தரை கனப்படுத்துறான் பாருங்க. இதை செய்யவா, இதை செய்ய வேண்டாமா அப்படின்னு செய்யறான் பாருங்க. அதான் கர்த்தரை கனப்படுத்துறது. வாங்க இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது? நீ சும்மா இருக்க மாட்டீங்க, இருக்கிற நேரங்காலம் தெரியாது உங்களுக்கு, அவசரம் புரியாது உங்களுக்கு அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நெருக்கத்தின் நேரத்தில் கூட தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி அவன் கர்த்தரை கனப்படுத்தினதுனால கர்த்தர் சொல்லுகிறார் துரத்தி போன்னு சொல்றாரு. ஒருத்தன் முடியாம கீழே விழுந்து கிடக்கிறான். என்ன யாரியான்னு கேட்டா நான் அமலேக்கின்னு சொல்றான். ஐயா கரெக்டா அவனை பிடிச்சி இவன் சொல்றான், என்னை கொல்லாதபடி நீர் இருந்தீரானால். அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறான், அவனுக்கு சரீர சுகத்துக்குரிய காரியத்தை பார்க்கறான். அவன் சொல்றான், நான் அவனை காமிக்கிறேன், ஆனா நீங்க என்னை கொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்கன்னு கேட்கிறான். அவங்க பிராமிஸ் பண்றாங்க. நேரா இங்க போகிறான், தன்னுடைய உடைமைகள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சத பிள்ளை திரும்ப கொண்டுகிட்டு என்ன செய்கிறான்? அல்லேலூயா.
நான் சொல்றேன், நெருக்கத்தின் நேரத்திலையும் கர்த்தரை கனப்படுத்துங்க. யோபு சொன்னார்ல, எல்லாத்தையும் இழந்துட்டு சொன்னார்ல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதையெல்லாம் ஆண்டவர் பாப்பாரு. நாம் நெருக்கப்படுகிற நேரத்தில் ஆண்டவரை தூசிக்கிறோமா, கடவுளை கனப்படுத்துகிறோமா, ஆண்டவர் அதை பாப்பாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. இந்த சிமேயி அவன் தாவீதை தூசிக்கிறப்போ அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னதான், விட்டுருங்க ராஜா, இவனை வெட்டி போட்டுருவோம் சொல்றப்போ கர்த்தர் தூசிக்கணும்னு என்ன செஞ்சிருக்கிறார், அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரு. அவன் தூசிச்சுட்டு போறான். இப்ப நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? ஏசப்பாடு பிள்ளை எவ்வளவு நாள் தான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது? ஆண்டவருடைய பிள்ளைங்க தான் நாங்க சொல்றோம்ல. ஆனா இங்க பாருங்க, கர்த்தர் அவனை தூசிப்பதற்காக அவனுக்குரிய நிலைகளை தூண்டுதல் பண்ணியிருக்கலாம். இல்ல, கர்த்தருடைய அனுமதி இல்லாம இவன் நிச்சயமா என்ன தூசிக்கவே முடியாதுன்னு சொல்றான் பாருங்க. அந்த இடத்துலையும் தன்னிடத்துல கோபம் வராம, ஒருத்தனை கொலை செய்யணுங்கிற உணர்வு வராம, தேவனுடைய நிலைகள் இருந்து கர்த்தரை கனப்படுத்திட்டு தன்னை முழுசுமா கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறான் பாருங்க. அதனாலதான் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. எந்த சூழ்நிலை ஆனாலும் கர்த்தரை கனப்படுத்துங்க. இல்லாத நிலைகள்லையும் கர்த்தரை கனப்படுத்துங்க, இருக்கிற நிலைகள்லையும் கர்த்தரை கனப்படுத்துங்க. நீங்க உயர்ந்திருந்தாலும் கர்த்தரை கனப்படுத்துங்க, நீங்க கீழான நிலைமைகள்ல இருந்தாலும் கர்த்தரை கனப்படுத்துங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க, மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், அவ்வளவுதான், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. எல்லா நிலைகளையும் கர்த்தரை கனப்படுத்துங்க. கடைசியா நீதிமொழிகள் 3:9-10 வாசிங்களே. ஆமென். ஒரு வசனத்தை வாசிச்சு அப்படியே வேகமா எழுந்திருச்சு. ஆமென். நீதிமொழிகள் 3:9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அல்லேலூயா. எனக்கு ஒரு சில பேரை இந்த காரியத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நேரத்தில் 3 பேர் சாஸ்திரிகள் வருவாங்க. ஆமே. அவங்க இயேசுவை பார்க்க போறப்போ முறைப்படி எப்படி போயிருக்கணும், சும்மா தான் என்ன செஞ்சிருக்கணும். ஆனால் அவர் தேவனை பார்க்க போறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைகளில் பார்க்க போறப்போ அவங்க வெறுங்கையோட போகாம கையில தூப வர்க்கங்களை கையில் எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, அவங்க புறப்பட்டு போறாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேங்க, துதியினால கனம் பண்ணுங்க, வார்த்தையினால கனம் பண்ணுங்க, பைபிள் வசனத்தை வாசிச்சு கனம் பண்ணுங்க, தாழ்வில கனம் பண்ணுங்க, நீங்க உயர்ந்திருக்கும் போது கனம் பண்ணுங்க, உங்களுடைய கையில இருக்கிற பொருளினாலே கனம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுத்து கனம் பண்ணி பாருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமா விதைச்சு அவரை கனம் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், கர்த்தரை கனம் பண்ணணுங்கிற ஒரு நினைவோட வருகிறப்போ கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல கொஞ்சமும் நமக்கு என்ன வராது. வீட்டில் நம்மளுடைய பிள்ளை திடீர்னு ஸ்கூலுக்கு போகணும், இருக்கிறது 10 ரூபா தான் இருக்குது. இல்லைப்பா என்கிட்ட காசு இல்லை, நீ போப்பான்னு அந்த பிள்ளை என்ன செஞ்சிட மாட்டோம், விட்டுற மாட்டோம். உடனே எடுத்து நம்ம என்ன செஞ்சிருவோம், ஏன்னா பிள்ளையை நம்ம என்ன செய்கிறோம், கனப்படுத்துகிறோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஆள் யாருன்னா சவுல். கழுதையை காணாமனு தேடி போய்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறத அங்கே இருக்கிற வேலைக்காரன் சொல்கிறான். உடனே இந்த 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 சவுல் சொல்கிறான், நான் அவர்கிட்ட போகிறப்போ வெறுங்கையோட என்னால் என்ன செய்ய முடியாது, கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லையேங்கிற ஒரு உணர்வு அந்த சவுல் ராஜாவின் இடத்துல வருது பாருங்களேன். அன்னைக்கு ராஜா கிடையாது, அவன் சவுலா தான் இருக்கிறான். ஆனா அவனுக்கு அந்த உணர்வு வருது பாருங்களேன். அல்லேலூயா. நான் சொல்றேங்க, நீங்க ஊழியக்காரர் நான் இல்லைங்க,
நீங்க ஊழியக்காரர் யாரை பார்க்கிற நிலைகள் உங்களுக்கு வந்தாலும் அவங்களிடத்துல வெறுங்கையோட நீங்க என்ன செஞ்சிடாதீங்க. அதனாலதான் நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய பேரை பாருங்களேன், பிறந்த நாளா இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக கணம் பண்ணுகிறதுல கரெக்டா இருப்பாங்க, திருமண நாள்ல கணம் பண்ணுவாங்க, எல்லா நிலைகள்ல ஏன் கணம் பண்றாங்க அப்படின்னா அந்த கணம் பண்ணும்போது கர்த்தரை அவர்கள் என்ன செய்கிறார்கள், உயர்த்துறாங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்ப கர்த்தரை கணம் பண்ணுகிற பிள்ளைகளை கர்த்தர் கண்டிப்பா அவர்கள் என்ன செய்வார், கணப்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், எஸ்தர் எழுதின புஸ்தகத்துல ராஜா மொர்தகாயை கணப்படுத்தணும்னு விரும்புவார். இந்த வசனத்தை வாசிச்சுட்டு எனக்கு ஒரு மனநிலையில தோணுச்சுங்க, ராஜா கணம் பண்ண விரும்புகிறவனுடைய வாழ்க்கை, ராஜ குதிரையில உட்கார்ந்துருக்கிறான், ராஜா கணம் பண்ண விரும்புகிறவனுடைய வாழ்க்கை, ராஜ வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறான் என்றால் அப்போ தேவாதி தேவனாகிய கர்த்தர் கணம் பண்ணுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும். அல்லேலூயா. சாதாரண மனுஷனா இருக்கிற ராஜா கணம் பண்ணும் போதே இவ்வளவு பெரிய கணத்தை உண்டாக்கணும் நினைக்கிறப்போ, தேவாதி தேவன் நம்மளை கணப்படுத்தணும் நினைக்கிறப்போ எப்படி நம்மளை கணப்படுத்துவார், உயர்த்துவார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எல்லா காரியத்திலையும் கணப்படுத்தி பாருங்க. நான் திரும்ப சொல்லுகிறேன், ஒரு நிமிஷமானால் அந்த நிமிஷத்தை கூட கர்த்தருக்கு கணப்படுத்துகிற காரியத்தில் முக்கியத்துவம் செலுத்தி பாருங்க. அல்லேலூயா. உங்களுடைய பார்வை, உங்க பேச்சு, உங்க இருதயம், உங்களுடைய நடைகள், உங்க செயல்பாடுகள் எல்லாமே கர்த்தரை கனம் பண்ணக்கூடியதாய் மாறட்டும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. கடவுளுக்கு முக்கியத்துவம். நீ பாருங்களேன், நீ கொஞ்ச நாளையில எல்லா நிலைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். பலவிதமான கோயில்களுக்கு நிறைய மாலை போடுவாங்க. இவங்க மாலை போடுறவங்களுடைய நிலைகளை பாருங்களேன். இந்த குறிப்பிட்ட நாளில் எந்த அளவுக்கு அவங்க பக்தியை வெளிப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அத்தனை பக்திகளையும் அவங்க என்ன செய்வாங்க. அது அவங்க பக்தியை வெளிப்படுத்துறப்ப என்னன்னா அவங்க ஆராதிக்கிற அந்த தெய்வத்தை அவங்க கனப்படுத்துறாங்க. ஆனா நாம் ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கிற இந்த தெய்வத்தை நாம் கனப்படுத்துகிற விதங்கள் எந்த அளவுக்கு செயல்படுத்துறோங்கிறது நமக்கு என்ன செய்யுது. நீங்க கனப்படுத்துங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவா. எழுந்திருங்க, ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆபத்து நேரங்களில் கனப்படுத்தினாங்க. கர்த்தர் அவர்களை கனப்படுத்தி உயர்த்தினார். சொல்லுங்க ஆண்டவரே, துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமையே மகிமையே எந்தன் மணவாளரே. சொல்லுவோமா? துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை ஓ ஆராதனை உமக்கே ஐயா, துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. எபினேசரே ஆராதனை, துணையாளரே. சொல்லுங்க அப்படியே ஆமென். எபினேசரே, உயர்த்துங்க உயர்த்துங்க ஆண்டவர். ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆமென். மறப்பேன் உமது அன்பை, மறப்பேனோ
பாதத்திலே அப்படியே கடைசியா ஆராதிப்பாமே. பாதத்திலே எபினேசரே எபினேசரே ஆராதனை ஆமே. துணையாளரே ஸ்தோத்திர ஆண்டவரே ஆராதனை ஆமென். எபினேசரே ஆராதனை நன்றி ஆண்டவரே. துணையாளரே ஆராதனை துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கணத்துக்கு பாத்திர நீரல்லவோ. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திர நீரல்லவோ. நீரல்லவோ ஆராதனை ஆராதனை ஓ உமக்கே ஐயா ஆராதனை. ஆமென் ஆராதனை. ஓ துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே. தூயவரே எந்தன் துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்தன் மணவாளரே. இதுவரைக்கும் எத்தனையோ மனிதர்களை கனப்படுத்தலாம் நம்ம நினைச்சிருக்கிறோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவரை முழு மனதோடு அவரை கனப்படுத்தி திருப்திப்படுத்தணும்னு சொல்லி நம்ம நினைச்சது உண்டா? ஒரு நாள் திருப்திகரமா ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து அவரை நான் கனப்படுத்த போறேன், மரியாதை கொடுக்க போறேன், இந்த உணர்வை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு தந்திருக்கிறார். ஏன்னா ஆராதனைக்குரிய தகுதியான பாத்திரம் அவரு. சொல்லுங்க ஆண்டவரே, ஆராதனைக்கு தகுதியான பாத்திரம் நீங்க. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எனக்காக முழு ரத்தத்தை சிந்தினவர், எனக்காக தன்னையே பலியாக்கினவர், எனக்காக இன்னைக்கு பரிந்து பேசுகிற ஒரு தெய்வம், என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். எபினேசரே ஆராதனை சொல்லுங்க ஆண்டவரே. துணையாளரே அம்மே ஆராதனை எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கணத்துக்கு பாத்திர நீரல்லவோ. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திர நீரல்லவோ. நீரல்லவோ ஆராதனை. ஆமாண்டவரே ஆராதனை உமக்கே ஐயா ஆராதனை. இயேசையா ஆராதனை. ஓ துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. ஆண்டவரே, எங்கள் ஆராதனைக்கு தகுதியான பாத்திரத்தை நாங்க ஆராதிப்பதற்கு நீர் கொடுத்த இந்த சிலாக்கியத்திற்காக நன்றி. எங்கள் ஆதி பிதாக்கள் உம்மை நம்பினார்கள், நம்பின அவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நாங்களும் வெட்கப்பட்டு நிற்க மாட்டோம்ப்பா. எங்கள் ஆராதனைக்கு தகுதியான பாத்திரம் நீர். தொடர்ந்து எங்க வீடுகளில் உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். பாதுகாப்போட எல்லாம் வீடு போய் சேரட்டும்பா. உம்முடைய விடுவிக்கிற கரம், சுகமளிக்கிற வல்லமை இவர்களோடு கூட இருப்பதா
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.